விருச்சிகம் ராசி. விருச்சகம் அப்படிங்கிறத பேரை கேட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா, எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஜோதிடர்களாக பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் முள்ளா இருக்காங்களா, இல்லை முல்லை பூவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப கரடுமுரடான ஒரு ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பலாப்பழம் மாதிரி சுவையான ஒரு இனிமையான ஒரு பழக்க வழக்கங்கள் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. பொதுவாகவே இவங்கக்கிட்ட ஒரு புதிர் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். புலியினுடைய பாய்ச்சல் மாதிரி எப்போ பாய்வாங்கன்னே இவங்களுக்கு தெரியாது. கணக்கே போட முடியாது இவங்களை. எப்போ வந்து சிரிப்பாங்க, எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசமாக இருப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கணிக்க முடியாது. ஸோ ஜோதிடர்களே பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க, போர்க்கடவுளான முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவங்க. ஸோ முக்கியமாக விருச்சகம் ராசிக்காரவங்க திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகளுமே விருச்சகத்திற்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட மலை கொட்டக்கூடிய ஒரு கோவில்கள் தாங்க. சரி, ஓகே. இதில் வெளி மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகம் குக்கே நகரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில்லையுமே விருச்சகம் ராசிக்காரவங்க போயிட்டு வழிபாடு செய்ய அற்புதமான தலம். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த புதிர் புலிகளாக இருக்கக்கூடிய விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் விஷயத்துலேயுமே தீவிரமானவங்களாக இருப்பாங்க. சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஈஸியாக எதையுமே மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. அதே போல் யாருக்கிட்டையும் நெருங்கியும் பழக மாட்டாங்க. அதே மாதிரி ஒதுங்கியும் நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பல கோணங்களில் யோசித்து பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நெருங்கவும் செய்வாங்க, தொடவும் செய்வாங்க. ஆனால் நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னாக்க உண்மையாக இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை, கலைன்னு சொல்லி எதை எடுத்தாலும் சரி தீவிரமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரவங்க. எல்லா விஷயங்களையுமே எல்லார்ட்டையும் விசுவாசமாக இருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா யார் என்னதொரு வேலை வேணாலும் ஒப்படைக்கலாங்க. ஒப்படைச்சிட்டு இவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க விருச்சிகம் ராசிக்காரர்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரகசியமானவங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க, ஒரு சிலரை தவிர. சரிங்களா? வாழ்க்கை அவ்வளவாக இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது தெரியாது. எந்ததொரு விஷயத்தையுமே ஆழமான ஒரு சிந்தனைகளுக்கு சொந்தக்காரவங்க. அதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே சரி, அதை அடையாமல் கரை திரும்பவே மாட்டாங்க. ஆங்கிலத்தை டீகோட் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி அக்கக்காக அலசி ஆராயக்கூடிய திறன் படைத்தவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எந்ததொரு மர்மங்களையுமே தத்துவார்த்த ரீதியில் ஆராய்வதில் ஆர்வம் அப்படிங்கிறது மிக்கவளாக இருப்பாங்க. விருச்சகம் ராசியை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் போலயே, அந்தளவுக்கு இருக்கும். சரிங்களா? காரணம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இவங்க ஒரு படைப்பாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. எந்ததொரு துறைகளுக்குமே இவங்க பொருத்தமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க. தெய்வ பலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல் வலுவான ஒரு உள்ளுணர்வை கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தோற்றம் கொடுப்பாங்க, எதையுமே புரிஞ்சிக்காமல்
ஒரு மாதிரி வெகுளியாக இருக்காங்கப்பா, இவங்கக்கிட்டலாம் எதையுமே ஒப்படைக்க முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் இருக்கும். ஆனால் பக்கா மாசான ஒரு ஆளுங்க. பார்க்குறதுக்கு மட்டும்தான் சைலண்ட்டான ஒரு பீஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட விருச்சகம். ஓகே, ஏன்பா தனிமரமாக நிற்கிறீங்க? ஓகே, காரணம் அப்படிங்கிறது நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆட்கள். உண்மையாக இருப்போம், அதே மாதிரி தீவிரமாக உழைப்போம். வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அடுத்தவங்களுக்கு எடுக்கவும் மாட்டோம், அடுத்தவங்கள சேர்த்துக்கவும் மாட்டோம். உதவின்னு கேட்குறியா, செஞ்சுட்டு போகிறேன், ஆனால் கூடவே இருக்கணும் அப்படின்னா அது ஆகாது. இப்படி சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட விருச்சகத்திற்கு மே 31ஆம் தேதிக்குள்ளே முடிவுக்கு வரக்கூடிய 8 பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உண்மையாக எனக்கு கூட பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். இந்த 8 பிரச்சனை முடிஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக சரியாயிடும். அதாவது எரியறதை பிடுங்கிட்டா கொதிக்கிறது அடங்கிடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த 8 பிரச்சனைங்கிறது சரியாக போகுது. எல்லாமே மாறப்போகுது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். சரி, ஓகே, கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. ஏன்னா விருச்சகத்துக்கு தான் பலன் சொல்கிறியா, இல்லை எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் அதிசயம் அப்படின்னா நடக்காது, ஏதாவது கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் ஏதாவது சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கடவுளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை வந்து பற்றின ஒரு நினைப்பு அப்படிங்கிறது இல்லை போல். இந்த தண்ணிக்கு மோட்டர் போட்டு தண்ணி அப்படிங்கிறது நிரம்பி வழியிறது கூட தெரியாமல் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கடவுள் எங்களை சோதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் சோதிக்க ஸ்டார்ட் பண்ணி சோதிக்க ஆரம்பித்ததுமே மறந்துட்டு இன்ஃபினிட்டியாக எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கஷ்டம் 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 அப்படிங்கிறது வந்ததே மறந்துட்டு இந்த ஆள் பாட்டுக்கு அவர் எங்கேயோ போயிட்டார் போல். விஜய் வந்துட்டு இப்படி தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக அடக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அட போங்கப்பா, நீ வேறு ஜாலின்னு வேறு சொல்கிற. வெறுப்பில் உட்காந்துட்ருக்கோம் நாங்களே. ஓ, அப்படியே உங்களையும் பிடிச்சா திட்டிகிட்டு விட்டுற போகிறேன். விருச்சகம் ராசிக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. தெய்வத்துக்கிட்டேயே சண்டை போடுறவங்க நம்மக்கிட்ட போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஸோ இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களான விருச்சகத்துக்கு ஏன் உங்களை வாழ்க்கை அதிசயம் நிகழப்போகுது அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுனம் ராசியில் உருவாகக்கூடிய திருக்கிரக யோகம்னால தான். இதனால் பணமும் கிடைக்கப் போகுது, வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ராசியில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடத்த மாற்ற நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நல்லதே தொடர்ந்து இருக்காது, கெட்டதே தொடர்ந்தும் இருக்காது. அப்படி சரிங்களா? இதனால் வரைக்கும் கஷ்டத்தை கவலைகளை பார்த்துட்டு வந்த விருச்சகத்திற்கு இந்த சக்தி வாய்ந்த யோகங்கள்னால பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது. ஜூன் மாதத்தில் சக்தி வாய்ந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொன்னேன். அது வந்துட்டு புதன் பகவானுடைய சொந்த வீடான மிதுனம் ராசியில் நவகிரகங்களுடைய இளவரசன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்கார் இல்லைங்களா? புத்திசாலி தான், பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா. ஸோ இவரினுடைய அந்த நவகிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான். ஏன் அப்படின்னா ஏன்னா இவர் தான் எல்லாருக்கும் ராஜா அவர். சரிங்களா? அவர் கூடவே தேவர்களுக்கு எல்லாருமே குருவான குரு பகவானுடைய ஒரு சேர்க்கையும் உருவாகுவதனால தான் இந்த சக்தி வாய்ந்த திருக்கிரக யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இது வந்துட்டு 50 வருடங்களுக்கு முன்னாடி தாங்க அதே மிதுனம் ராசியில் உருவாச்சு. இப்போ 50 வருடம் கழித்து மிதுனம் ராசியில் உருவாகி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மகத்துவமானதாக பார்க்கப்படுகின்றது. இதனால் மகத்தான வெற்றியையும் நல்லதொரு நிதி நிலைமையையும் பெற போகிறீங்க. இது ஒரு புறம் இருக்கட்டுங்க. சரிங்களா? உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்லது என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு முதல்ல தீர்வை தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாங்க. பொதுவாக விருச்சகம் ராசி அப்படின்னாக்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. எந்த விதமான ஒரு பேதகமும் இல்லாமல் சமமாக நினச்சி எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழி பாவத்துக்கு அஞ்சி வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான குணநலன்கள் கொண்ட விருச்சகத்திற்கு அந்த 8 பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியுங்களா? முதல் பிரச்சனை, குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு இடம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கிறது. நம்மளை யாரும் புரிஞ்சிக்க முடியலை, நம்மளாலையும் மற்றவங்கள புரிஞ்சிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சரியாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னாலே எதுவுமே வந்துட்டு பெருசாக அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கொடுக்காது இல்லைங்களா? இப்படி இருந்த அந்த பிரச்சனை மறையுது. சரிங்களா? யாரு கண்ணு பட்டுச்சோ என் குடும்பம் அப்படிங்கிறது இப்படி வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பயங்கரமாக கவலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. குடும்பத்தார்கிட்ட பரிபூரணமான ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு பக்கபலமாக இனி அவங்க இருக்க போகிறாங்க. அடுத்ததாக 2வது பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு காலகட்டத்தில் எப்படி கொடி கட்டி பறந்தவங்க, எப்படி செல்வாக்கோட ஒரு செல்வ செழிப்போட வளம் வந்தவங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வரவங்க எல்லாம் நம்மளை ஒன்று சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறுது. வெளி வட்டாரத்தில் பழைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க.
நீங்கள் இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற போகிறீங்க. அதே அளவுக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி சாதிக்கவும் நீங்கள் போகிறீங்க. 3வது பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது பணப்பிரச்சனை. பெரும் பிரச்சனை. விருச்சிகம் ராசி பயங்கரமான கடினமான ஒரு உழைப்புக்கு சொந்தக்காரவங்க. பல வருட உழைப்பு பல பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஸோ என்ன தான் வந்துட்டு பிரச்சனை அப்படிங்கிறத தெரிலையே. விருச்சிகம் ராசிக்கு இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் 10 பைசா கையில் நிற்க மாட்டேங்குதே. இது எங்கே போகுது ஏது வருது அப்படின்னே தெரிய மாட்டேங்குதே. காலையில் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் வீண் செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது வாங்கி தின்னு தீர்த்துருந்தா கூட பரவாயில்லையே, இப்படி அநியாயமாக நான் உழைச்ச காசுங்கிறது வீணாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூட வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி அதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்கும். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு அளவில் சேமிப்பாக உயரப்போகுது. அடுத்தது 4வது பிரச்சனை. அதாவது சொந்தமோ பந்தமோ அட போங்கடா, என்ன போயிட்டு எனக்கு பெருசாக பண்ணிட போகிறீங்க, எல்லாம் வந்துட்டு தேவைக்கு வரீங்க, தேவை கலைஞ்சதுன்னு தூக்கி போட்டுட்டு போகிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசியினுடைய உறவு அப்படிங்கிறது உறவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கி இனி நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. உறவுக்காரவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உறவுக்காரவங்க எல்லாமே ஒதுக்கி மற்றவங்க எல்லாமே உதவி கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வகையில் உயர்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அதே போல் 5வது பிரச்சனை. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலமாக சரி போதும், ஒரு 10 பைசாவுக்கு கூட ஒரு பொருள் வாங்க முடியாமல் போயிருந்துருக்கோம் இல்லைங்களா. தேவையான பொருள் தான், ஆனால் தேவைகள் தாண்டி அதை வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நீடிச்சிட்ருக்கும் இல்லைங்களா. ஆனால் இனி உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வாங்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, புதிதாக வண்டி வாங்கக்கூடிய தன்மை, வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகுதுங்க. சரி, ஓகே. அடுத்ததாக 6வது பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஆரோக்கிய பிரச்சனை தாங்க. சரிங்களா. உடல் சோர்வாக இருக்கட்டும், வீண் அலைச்சல், டென்ஷனு, இது எல்லாமே விலக போகுது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஓகேங்களா. அடுத்ததாக 7வது பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தாய்கிட்ட சண்டை, தாய் வகையில் சொத்துக்களால் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கிறது, அதுவுமே உங்களுக்கு சரியாக போகுது. தாய்கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெருகுது. தாய் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பரபரப்பாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள். அடுத்து 8வது பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. பணவரவு அப்படிங்கிறதுல தடையாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் கைக்கூடி வரல, கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்கட்டும், இப்படி ஒரு மாதிரி எதுவுமே வந்துட்டு நமக்கு சரியில்லை. வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒட்டுமொத்தமாக ஒரு கிறுக்கலாக இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகுது, பணவரவு அப்படிங்கிறது கூடுது, திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது கைக்கூடி வரும், அதன் மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. அரசு கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். தொட்டது எல்லாமே வெற்றி அடைய போகிறீங்க. தூக்கமின்மை அப்படிங்கிறது விலகுது. அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. அதை விட முக்கியமான விஷயம், அடுத்தடுத்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய கிரக பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடத்துவீங்க. புகழ் கௌரவம் எல்லாமே உயர்வாக கிடைக்க போகுது. எல்லா விதங்கள்லையுமே வெற்றி அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக பணம் தாங்க. சரிங்களா. பல விதங்களில் பணம் அப்படிங்கிறது பெருக போகுது. பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் கம்பீரம் அப்படிங்கிறது இருக்கும். உடல் திருப்திகரமாக இருக்கும். பற்று வரவு அப்படிங்கிறது உயரப்போகுது. நிறைய இழுபறி யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேல் அதிகாரிகள் நெருக்கமாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணினி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். உங்களுடைய திறமைகளால் சாதித்து காட்டுவீங்க. சரிங்களா. ஒட்டு மொத்தமாக இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு டைமு விலை மதிப்பு இல்லாத ஒரு உயர்வு அப்படிங்கிறத தடப்போகுது. அதை நாம் பயன்படுத்துறதில் மட்டும்தான் நம்ம கெட்டிக்காரவங்களாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை, குப்புறவனுக்கு படுத்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுனுச்சாப்பா நம்மளை அப்படிங்கிற மாதிரி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து சேருங்க. சரிங்களா.
குறிப்பாக திடீர்னு நிதி நன்மை அப்படிங்கிறத பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்லதொரு லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி எப்பேற்பட்ட ஒரு சவால்கள்லையுமே ஒரு புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது கொண்டிருக்க போகிறீங்க. வியாபாரிகள் நல்லதொரு லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற முடியும். புதியதொரு வருமான ஆர்டர்கள் அப்படிங்கிறது பிறக்கப்படும். நிதி நிலைமையினால் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் சரி அமைதிக்கும் சரி குறைவு அப்படிங்கிறது இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பிரகாசிக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்களே செல்வாக்கு மிக்கவர்களாக வலம் வர போகிறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் கைக்கூடி வருங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டிலையும் அடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். புதியதொரு வேலை தொடங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதை நோக்கி முயற்சி பண்ணுங்கள், பயணம் பண்ணுங்கள். கட்டாயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும், வெற்றி அடைவீங்க. நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில் மாட்டியிருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கிய பணம் கைக்கு வருங்க. வருமானத்தில் உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வேலையில் இல்லை அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள்கிட்ட முழு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் ஏதாவது முதலீடு பண்ணி லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பங்கு வர்த்தகமாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னாடி நின்று முதலீடு கூட இப்போ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலமே நல்லதொரு நிதி ஆதாயங்களை பெற போகிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு உயர் பதவியில் அமர்ந்து 4 பேரை அடக்கி ஆளக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறத பெற போகிறீங்க. இனி தொடங்கி விருச்சிகம் ராசிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தலைகணத்துக்கு மட்டும் ஒருபோதும் தலை வணங்கிடாதீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.